ஒரு காலத்தில் பாண்டவர்கள் காட்டில் வனவாசம் மேற்கொண்டிருந்த நேரம். தாங்கள் சமைக்கப்படும் சிறிய உணவு கூட அனைவருக்கு போதாத சூழ்நிலை. திரௌபதி தினமும் பசிக்கும் பாண்டவர்களுக்காக உணவு சமைக்க குறைந்த அரிசி, காய், வேர்க்கடலை போல் என்ன கிடைக்கிறதோ அதையே கொண்டு போராடினாள். பரிதாபமான மெட்டியில் திரௌபதி கையால் உணவு தயாரிப்பு. அந்த நேரத்தில் திரௌபதி தன் முழு மனதுடன் சூரிய பகவானை பிரார்த்தித்தாள். ஓம் ஓம் சூரிய தேவா, என் குடும்பத்துக்காக என்னால் என்ன செய்ய முடியும்? இருளில் ஒரு ஒளிபடலம் பளிச்சென்று தோன்றுகிறது. அதே நேரம் சூரிய பகவான் வெளிப்பட்டு தன்னை வாழ்த்தினார். திரௌபதி, உன் பத்தி பேரருளுக்குரியது. இந்த அக்ஷய பாத்திரத்தை ஏற்றுக்கொள். இது ஒருபோதும் காலியாகாது. அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த பாத்திரத்தில் திரௌபதி சமைத்த பிறகு யார் வேண்டுமானாலும் பசிக்காமல் புசிக்கலாம். அந்த பானை ஒரு நாள் பாண்டவர்கள் தர்மத்தை காப்பாற்றியது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. சஸ்பென்ஸ் போட துரியோதனன் துர்வாச முனிவரை அனுப்பி பாண்டவர்களை கேலி செய்ய திட்டம் போடுகிறார். முனிவர் சீடர்களுடன் பசிக்கத கூடிய நிலையில் வருகிறார்கள். அந்த நேரம் திரௌபதி சமைத்துவிட்டால் பாத்திரம் காலி. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. திறந்த வாயுடன் வியர்வை சொட்டும் முகம் திரௌபதி வியப்படைந்து கண்ணீர் வடிக்கிறாள். அப்போது கிருஷ்ணர் தோன்றி பாத்திரத்தை கையில் எடுத்து அதில் ஒட்டுண்ட ஒரு தானியத்தை கண்டு சாப்பிடுகிறார். வானவில் அதே நேரம் துர்வாசரும் அவரது சீடர்களும் பசிக்காமல் திருப்தியடைந்து விடுகிறார்கள். தங்கள் பிழையை உணர்ந்து பாண்டவர்களை நலமாக வாழ வாழ்த்திக் கொண்டு சென்று விடுகிறார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. வண்ண வேடிக்கை. இதுதான் அக்ஷய பாத்திரம். ஒரு பசிக்காத ஆசாரமும் பத்திக்காக கிடைத்த தெய்வீக வரமும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.